பேச்சு கேட்கறதுக்காக இல்லை, நான் பேச போறதில்லை. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் அவருடைய ஆணிவேலாக இருக்கிற வினோத்துக்கு பாராட்டு. வினோத் நாட்கள் எல்லையில்லாத பாராட்டுக்கள். ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியுடைய தன்மை என்னன்னா, தன் உள்ளத்துக்கு எந்த துயரத்தையும் வெளியே காட்டாமல் பணி செய்வார். அவருக்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்குது, எத்தனையோ குடும்ப துயரங்கள், கஷ்டங்கள், வேலைகள். அது எதையும் வெளியே காட்டாமல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு புது முகமொழி அணிந்து கொண்டு இதை செய்தே செய்ய வேண்டும் என்று செய்கிற அவரை மனதாக பாராட்டுகிறேன். தொடர்ந்து செய்யுங்கள். இது போன்ற ஒரு பண்பாட்டுல தொடர்ந்து ஜென்மம் நடக்கும். அதற்கான எல்லா உதவிகளையும் நிச்சயமா செய்வோம். அடுத்த ஆண்டு இந்த விட சிறப்பாக கேட்கணும். ஒரு திட்டம் வச்சுருக்கேன், லேட்டாக சொல்லணும், ஒரு 6 மாதம் போகும். ஒரு கதை சொன்னீங்க, சின்ன கதை சவுந்தரராஜன் பாட்டு பாடினாரு, மருதமலை மாமணி. பின்னாடி கதையை உங்களுக்கு எல்லாமே இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் தெரியும், இளையராஜா தெரியும், ஒரு தெரியாத மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பல பேர். தேவா மிகச்சிறந்த இசையமைப்பாளர். ஆனால் யாருக்குமே டக்குனு சொல்லுவாங்க. குன்னக்குடி வைத்தியர் ஒரு இசையமைப்பாளர். அவர் அடிப்படையில் ஒரு வயலின், அற்புதமான வயலின் வாசிப்பாரு. இந்த பாட்டு தெய்வம் ஒரு படம், தேவரின் தெய்வம் படம். அந்த படத்துக்கு இசையமைப்பவர் குன்னக்குடி வைத்தியர். எல்லாருமே இசைக்கு மெட்டு போடும்போது ஹார்மோனியத்தை பயன்படுத்துவாங்க. இப்ப டிஜிட்டலா பயன்படுத்தி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அந்த கவிஞர் வீட்டில் வாட்ஸ்அப் பார்த்து பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல ஹார்மோனியத்தை மியூசிக் போட கவிய ஒரு காலம் இருந்தது. ஆனா குன்னக்குடி வயலில் மியூசிக் டியூன் போடுவாரு எழுதுற கனகாசன். இந்த டியூன் போடுறது வேக வேகமா போடுறாரு குன்னக்குடி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கனகாசன் பாட்டு எழுதினார். எழுதும் போது வயலில் மிக வேகமாக சொல்லக்கூடிய ஒரு ஓட்டி, அதுக்கு வேகமாக பாட்டுகிறார். இதை பாடியவர் பெரிய பாடல்கள். மதுரை சோழு என்று ஒரு கர்நாடக இசை பாடல். அவர் இந்த பாட்டை பாடும்போது பாடிவிட்டு மயங்கி நிற்கிறார். அவ்வளவு ஓய்வுபூர்வமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை தேர்ந்தெடுத்து இந்த மேடையில் பாடிய சௌந்தரராஜன் பாராட்டு. எப்படியெல்லாம் நீங்க சிறப்பாக பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்.